ஸோ ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம சேனலில் வந்து ஒரு மினி விலாக் என்னென்னா பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டிலே கலவரமான ஒரு பஸ் ஸ்டாண்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக நான் ஒரு திருப்பூர் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து சென்னைக்கு இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கேன். ஸோ என்னோடய பர்சனல் தாட்ஸை தான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த என்ட்ரன்ஸ், பஸ் என்ட்ரன்ஸு. ஸோ இதுலேருந்து உள்ளே ரொம்ப தூரம் போகணும். பட் இதுக்கு அவங்க என்ன இது பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு இணைப்பு பேருந்துன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது அந்த பக்கம் இருக்குது. பட் வெளியிருந்து பார்க்கும்போதே பயங்கர பெருசுங்க, பயங்கர பெருசு. நீங்கள் வீடியோஸில் பார்த்ததை விட நேரில் பார்க்க பயங்கரமாக பெருசாக இருக்குது. என் மைண்ட் வாய்ஸு பெருசாக இருந்து என்ன பண்ண, பஸ் இருக்கணுமேன்ற மாதிரி ஒரு கேள்வி. பட் நான் இப்போ இங்கேருந்து தருமபுரி போகணும். ஸோ பஸ் இருக்கா? இந்த பஸ் போகுது பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரீ பஸ், கட்டணம்லாம் இணைப்பு பேருந்துன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பஸ்ஸில் இருந்தால் நம்ம அந்த பஸ் ஸ்டாண்ட், இது வந்து ஆக்சுவல் லோக்கல் பஸ் ஸ்டாண்ட் இந்த பக்கம் இருக்குது. நம்ம இனிமேல் தான் மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம். ஸோ அதுக்கு போயிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ கைஸ், பார்க்குறீங்க நீங்கள், நம்ம அந்த மினி பஸ்ஸில் தான் நம்ம ஆக்சுவலாக நிறைய பஸ் இருக்குங்க. மினி பஸ்ஸு பார்த்தீங்கன்னா நாங்கள் போட்டிருக்காங்க பாருங்கள். கலைஞர் நூற்றாண்டு புறநகர் பேருந்து நிலையம் டு 2 ஒன்று தான். சரி, மாநகர பேருந்து நிலையம், புறநகர் பேருந்து நிலையம் தனித்தனியாக இருக்குது. ஸோ நம்ம இதில் ஏறிக்கலாம், கேட்போம். அண்ட் உங்களுக்கு வந்து இதில் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர், டைமிங்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நானும் ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டு இருக்கேன், அந்த சூரியன் மாதிரி ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு. அது பஸ் ஸ்டாண்ட் வந்து நம்ம மேலேருந்து பார்த்தா தான் நமக்கு அந்த வியூ கிடைக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தா சூரியன் மாதிரி தெரியாது. அப்புறம் இன்னொரு விஷயங்க, ஆக்சுவலாக இது சென்னையோட பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்கிறது தப்பு. ஏன்னா வந்து நிறைய பேர் சொல்லிட்டாங்க, இது வந்து ஆக்சுவலாக ரொம்ப வெளியே, சென்னையிலேருந்து பயங்கர வெளியே அவுட்டரில் இருக்குது பஸ் ஸ்டாண்ட். செங்கல்பட்டு கிட்டத்தட்ட நேராக அதுக்கு இருக்குது. ஸோ சிட்டியை விட்டு நீங்கள் சிட்டிக்குள்ளெல்லாம் இருந்தீங்கன்னா இங்கே வர்றதுக்கு மினிமம் நான் பெரும்பாக்கத்துலேருந்து ஆக்சுவலாக நான் கிளாம்பாக்கத்து வரணும். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ட்ராவலிங் பஸ் ஸ்டாண்ட் வரக்கு. டெவலப் ஆகும்னு சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். பட் ஆனால் த பிக்கஸ்ட் என்ட்ரிங்க, அவ்வளோ பெரிய விளக்கு பார்த்தீங்களா? இது எப்படி பற்ற வைப்பாங்கன்னு தெரில. நான் மெயினாக நான் ஒருத்தரை காட்ட போகிறேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். பட்டு தமிழ்நாட்டில் எங்கே பஸ் ஸ்டாண்ட் கட்டினாலும் நம்மால் தான் இருப்பார். ஸோ இங்கேயும் நம்மால் தான் ஃபஸ்ட்டாக இருப்பார். கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கிளப்பறம் எதுக்கு பஸ் ஸ்டாண்ட் தமிழ்நாட்டில் எப்படி ஒரு பஸ் ஸ்டாண்டுங்க நம்புங்க. ஆக்சுவலாக நான் தருமபுரி போகிறதுக்கு இங்கே பஸ்ஸே வராதான். தாம்பரமா ஒருத்தன் கேட்டால் வருன்னு 1/2 மணி நேரமாக பஸ் ஸ்டாண்டை சுற்றிச்சு திரும்பி தாம்பரத்துக்கு பஸ் ஏறி போகிறேங்க. என் நிலமையை பார்த்தா ஐயோ. நாங்கள் அந்த குட்டி பஸ், கட்டணம் இல்லா பேரும் தான். போய் ஏறுறேன், இருங்க. ஸோ ஃபைனலாக என்னோடய தாட்ஸ் அபவுட் பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா, பயங்கர நீட்டாகவும் க்ளீனாகவும் இருக்குது. ஸோ இது அப்படியே வந்து கன்னியூ ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். உண்மையுமே நல்லா டெவலப் பண்ணுங்க. பட் என்ன கொஞ்சம் சிட்டிக்கு உள்ளே வந்துருந்துருக்கலாம். ரொம்ப லாங்கு, ரொம்ப பெருசு. நாட் பேட், நல்ல விஷயங்கள் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் சீக்கிரமாக வந்து இது நல்லா நிறைய பஸ்ஸு மேக்ஸிமம் இருக்குங்க, பஸ்ஸில் இருக்குது. இப்போ தான் ஓனர் ரெக்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ ஒரே ஒரு சின்ன இது என்னென்னா, சென்னையில் இருக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப கஷ்டம் தான், உண்மையிலுமே கஷ்டம் தான். ஏன்னா ரொம்ப தூரத்தில் இருக்கவங்க வந்து வரக்கு வந்து
ஃபெஸ்டிவல் டைம்ஸில் அங்கேருந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வர்றன்றது ஒரு சாத்தியமில்லாத விஷயம். பட் இதை வந்து எப்படி கவர்மெண்ட் வந்து இதை கொண்டு போக போகுதுன்னு தெரியல. பட் எனிவேஸ் நீங்களும் பஸ் ஸ்டாண்டை கூட சேர்ந்து சுற்றி பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு குட்டி விழாக்களை பார்க்கலாம். அண்டில் தென் பாய் ஃப்ரம் சதீஷ்குமார். பாய்.